அவன் ஹவுஸ் ஓனர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரான். தெரியுமா அந்த இஷ்யூ? தெரியுமா? இந்த மாருதி வேன் மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு ஒரு 2 பேர் பைக்கில் வச்சு வாட் இஸ் தட் ஆக்சுவலாக? ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கடைசி போகிறப்ப 4 பேர் பார்த்து இவரா அப்படின்றது தானே. அதுக்கு கூட வேல்யூ இல்லாத ஒரு லைஃபாக போயிட்டுருக்குங்க. இறந்த மனிதனுடைய உடம்புலையும் ஆதாயம் கிடைக்குதுன்னு அங்கே கூட்டம் கூடுறாங்க. நடிகை சங்கம் ஹெல்ப் பண்ணாங்க, நடிகை சங்கம் ஹெல்ப் பண்ணாங்க, நடிகை சங்கம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். எனக்கு உண்மையிலே ஒரு சக மனிதன் எனக்குள்ள ஒரே கேள்வி தான் இருந்தது. நடிகை சங்கத்துலேருந்து வந்தாங்க, சரி நடிகை சங்கத்துலேருந்து ஒரு நடிகருக்கு யார் வந்தாங்க? திண்டுக்கல் பக்கத்தான் இருக்கேன், நீ வீட்டுக்கு போக முடியுமா அண்ணா? நீங்கள் என்னென்னா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லாட்டா நான் போனான்னு சொல்லிட்டு நான் நேரடியாக அவர் வீட்டுக்கு போயிட்டேன். கேள்விப்பட்ட விஷயத்த சொல்கிறேன். அவர்கிட்ட ஒரு வாட்ச் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2 lakhs 3 lakhs வாட்ச். அவர்கிட்ட ஏதோ கார் இருக்குது, அதுக்காக சண்டை போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வந்தது. என்னடா வாழ்க்கை, செத்து கடங்குறான், அங்கே அவனை தூக்குறதுக்கு ஆள் இல்லை, அந்த மாலையில் வந்து பூச்சி இருக்குது, அதை விரட்ட ஆள் இல்லை, அந்த விளக்கு அணைய ஆள் இல்லை. எனக்கு உண்மையிலேங்க நான் ஒரு ஆடுக்கு 7 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வாங்கியிருக்காரான் அப்படின்னு. மீடியாவில் கூட ஒரு 20 கேமரா இருந்தது. எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு 2 நாளாக மனசு வந்து அதுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்குது. இது என்ன ஹியூமன் லைஃப்? கவுண்ட் பண்ணால் ஒரு 10-15 பேர் கூட ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா நம்ம சைல்ட்ஹுட்லேருந்து அந்த துள்ளுவது இளமை சாங்லாம் பார்க்குறப்ப இது லெஜண்ட். அந்த ஆட்லேருந்து அப்படி ஒரு மனுஷன் இப்படி கிடக்கிறப்போ உண்மையிலே எனக்கு ஃப்யூச்சர் நினச்சி பயங்கர பயமாக இருக்கு. ஆக்சுவலாக எங்கே போயிட்டுருக்கோம்? சி த திங் இஸ், இறந்துட்டான்னு தெரியுது, பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க, ஏற்ற வீட்டுக்காரங்க யாருமே வரலையே, அடுத்த தெருவில் இருந்தவங்க கூட வரல, பக்கத்து வீட்டுக்காரங்க வரல. வாட் இஸ் திஸ் திங்? அதுதான் எனக்கு புரியல. இதே வந்து ஒரு வேற ஏதோ ஒரு சண்டைனா அந்த இடத்துல ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. இப்போ திரை நேயர்களுக்கு வணக்கம். சினிமா நட்சத்திரங்களை அந்த வெளிச்சத்தில் நம்ம பார்த்து கொண்டாடுறோம். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையும் எப்போவுமே அந்த வெளிச்சத்தில் இருக்கிறது கிடையாது. சிலருடைய தொடக்கம் அப்படின்றது இருட்டாக இருக்கும், சிலருடைய முடிவு அப்படின்றது இருட்டாக கூட முடியும். அந்த வகையில் தான் இப்போ ரீசண்டாக ஒரு பெரிய உச்ச நடிகராக வரக்கூடிய எல்லா வசீகரமும் பெற்ற அபிநய் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுடைய இறுதி சடங்கில் கலந்துக்கிட்ட நடிகர் அபி சரவணன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நான் எப்பயுமே நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ அபினவ் அவர்களுடைய இறப்பில் வந்து அந்த செய்தி உங்களுக்கு எப்போ கிடைச்சது? நீங்கள் வந்து எப்போ அங்கே போனீங்க சார்? இதில் அந்த டப்பிங் போயிட்டு இருந்தது. டப்பிங் போயிட்டு எதேச்சியாக பிரேக்கில் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப பார்த்தா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுது. ஸோ டப்பிங்லேருந்து இம்மீடியட்டாக போக முடியுதுனால நான் கொஞ்சம் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணும் சார்னே. அவங்களும் இம்மீடியட்டாக பெர்மிஷன் கொடுத்தாங்க. நான் அரௌண்ட் ஒரு 2:30 சம்திங் அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போனேங்க. சார், அதுக்கு முன்னாடி அபினவ் அவர்களும் உங்களுக்கு தெரியுமா சார்? உண்மையை சொல்லணும்னா பை பர்சன் வந்து நான் அவரை பார்த்தது கிடையாது, டிவியில் பார்த்தது மட்டும்தான். இந்த பாலாவோட நிகழ்வுகளில் வந்து அந்த காந்தி கண்ணாடி இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் அவரை பற்றி தெரிஞ்சேன். பேசிக்காகவே எனக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் இந்த மாதிரி யாராக இருந்தால் எனக்கு போய் அவங்கள பர்சனாக பார்ப்பேன், என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணுறேன். அதுக்காக அவர் நம்பர் நிறைய இடத்துல ட்ரை பண்ணேன், எனக்கு அந்த டைமில் கிடைக்கல. அப்புறம் நானும் கொஞ்சம் அப்ராட் அது இதுன்னு பிஸி ஆகிட்டேன். பர்சனலாக எனக்கு அது கொஞ்சம் நிறைய அஃபெக்ட் இருந்தது, அவரை பார்த்து கொஞ்சம் பண்ணி அப்போ ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்றது. இப்போ வந்து அபினவ் அவர்களுடைய இறப்பு மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய விஷயங்கள் இப்போ பறவை மூலியமாக அவர்களுடைய இறப்புலையும் சரி, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நீங்கள் போய் நின்னதும் சரி, இப்போ இந்த ஒரு டைம்லலாம் உங்களுக்கு என்ன தோணும் ஃபஸ்ட்டு மைண்டில்? அங்கே போய் நிற்கணும் அப்படின்றதுக்கு என்ன ஒரு டெசிஷன் வந்து உங்களை அங்கே கொண்டு போச்சு சார்? இல்லை, இது ஜென்ரலாக ஹியூமன் பீயிங்கே உள்ளது தானே. நீங்கள் ஒரு காக்கா வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 10-20 காக்கா கத்துச்சுன்னா ஒன்று அங்கே ஃபுட்டு இருக்கும், அதே 100 காக்கா கத்துச்சுன்னா ஏதோ ஒன்று இறந்துருக்கும். ஸோ அது வந்து மனித உயிர்களுக்கே ஒரு விஷயம் தானே. நம்ம சந்தோஷத்தில் பங்கெடுத்துக்கிட்டாட்டும் இந்த மாதிரி துக்க நிகழ்வுகளில் பங்கெடுத்துக்கணுன்ற ஒரு விஷயம் எனக்கு எப்போயுமே மைண்டில் இருக்கும். ஏன்னா என்ன தான் நம்ம வாழ்ந்தாலும் அந்த கடைசி நம்மளுக்காக வர கூட்டம் தான் நமக்கானதுன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை நம்ம போய் பங்கெடுத்துக்கிறது வந்து சக மனிதனாக ஒரு விஷயம் தான், வேறு இதில் பெருசாக எதுவும் இல்லை. பட் எனக்கு இந்த அபிநயோட இது வந்து ரொம்பவே என்ன சொல்லணும்னா அளவுக்கு அதிகமாக பாதிச்சிருச்சு. நான் நிறையா வந்து இந்த மாதிரி துக்க நிகழ்வுகளில் வந்து பெருமையாலாம் சொல்லலை, கலந்துக்கக்கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலை நிறைய சமீப காலங்கள் நிறைய இறப்புகள் இருக்கிறனால நம்ம அடிக்கடி போகிறோம், அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு மனநிலை இருக்குது. ஆனால் அபிநயோட விஷயத்தில் வந்து நான் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிட்டேன். ஏன் பார்த்தீங்கன்னா அது கைண்ட் ஆஃப் யாருமே இல்லை. ஒரு பர்டிகுலராக ஒரு 10 பேர் ரெகுலராக ஹெல்ப் பண்ணுற நம்ம நடிகர் சங்கத்துலேருந்து ஒரு முத்து, நம்ம டேஞ்சர் மணி அண்ணா, மணிமாறன் ஆடு, இந்த மாதிரி பாலா உடைய அந்த மாதிரி இவெல்லாம் வந்திருந்தாங்க.
கவுண்ட் பண்ணால் ஒரு 10-15 பேர் கூட ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா நம்ம சைல்ட்ஹுட்லேருந்து அந்த துள்ளுவது இளமை சாங்லாம் பார்க்குறப்ப ஈஸ் இது லெஜண்ட். அந்த ஆட்லேருந்து அப்படி ஒரு மனுஷன் இப்படி கிடக்கிறப்போ உண்மையிலே எனக்கு ஃப்யூச்சர் நினச்சி பயங்கர பயமாக இருக்குது ஆக்சுவலாக. எங்கே போயிட்டுருக்கோம்? த திங் இஸ் இறந்துட்டான்னு தெரியுது, பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க, ஏற்ற வீட்டுக்காரங்க யாருமே வரலையே, அடுத்த தெருலேருந்து கூட வரல, பக்கத்து வீட்டுக்காரங்க வரல. வாட் இஸ் தஸ் திங்? அதுதான் எனக்கு புரியல. இதே வந்து ஒரு வேறு ஏதோ ஒரு சண்டைனா அந்த இடத்துல ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, திடீர்னு சண்டை போட்டால் 100 பேர் இருக்காங்க. ஒரு மனிதன் வாழ்ந்து இறந்துட்டான், அவனை எடுத்து போடுறப்போ வந்து அந்த துக்கத்தில் கலந்துக்க கூட இல்லாத அளவுக்கு நம்ம மக்கள் இருக்காங்களா? இல்லை பிஸின்னு நான் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டேங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு தூரில் கலந்துக்க சரி, யாரே தெரியாமல் இருக்கட்டுமே. ஒருத்தர் இறந்துட்டான், மீடியாவில் கூட ஒரு 20 கேமரா இருந்ததுங்க. உண்மையிலே ரொம்ப ஒரு 2 நாளாக மனசு வந்து அதுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன ஹியூமன் லைஃப், பேர் இருக்குது, புகழ் இருந்து நான் அதுக்கப்புறம் தான் அவரை பற்றி நிறைய தெரிஞ்ச ஆரம்பிச்சிட்டேன். அவர் அப்பா வந்து ஒரு ப்ரொடியூசர், அவங்க அம்மா ஒரு நல்ல ஆக்ட்ரஸ், நல்ல பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர். எனக்கு மணிமாறன் சொல்லிட்டு ஆட் ஃபிலிம் மேக்கரு, அவர்கிட்ட சொன்னார், ஒரு ஆடுக்கு 7 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வாங்கியிருக்காராம் அபிநய். அப்படி வாழ்ந்த மனுஷன் பட் த எண்ட் ஆஃப் தி டே வந்து எனக்கு டீ வாங்கி கொடுங்க யாராவதுன்ற அளவுக்கு போயிருக்காருன்னா, ஸோ வேர் த சொசைட்டி கோயிங் ஆன்? நடிகர் எல்லாமே எங்கேயா பார்த்தா, இப்போ நான் சமீபத்தில் 2-3 ஆடியோ லான்ச்லாம் கெஸ்ட்டாக போனோம். அப்போ அவங்க பேசுகிறாங்க, நடிகர்கள் சம்பத்தை குறைங்க, நடிகர்கள் சம்பத்தினால தான் போயிடுது, நடிகர்கள் அப்போ இவர் யார்? ஸோ இவங்க ஃப்ரேம் பண்ணுறப்ப நடிகர் தான் ஃப்ரேம் பண்ணுறாங்களே தவிர, இங்கே வெற்றியும் தோல்வியும் தான் நிர்மாணிக்க தவிர ஹியூமனிட்டியோ மனிதரோட வாழ்க்கை முறையோ இங்கே தீர்மானிக்கணுன்றது வந்து என்னை ஒரு 3 நாளாகவே பயங்கரமாக பாதிப்பு வச்சுருக்கு. இப்போ அங்கே போய் அவர் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, பட் இருந்தாலும் நம்ம ஒரு ஆக்டராக இருந்த ஒருத்தர், நம்ம என்ன சொல்கிறது, திரையில் பார்த்த ஒருத்தருக்காக நீங்கள் அங்கே போய் நின்னீங்க. அந்த சூழல் இப்போ நீங்கள் சொன்னீங்க அங்கே ஒரு 10 பேர் கூட இல்லை, கவுண்ட் பண்ணிடலாம், யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் ஒரு வீடியோவில் பார்க்கும்போது யாரோ ஒருத்தவங்க உள்ளே வந்தாங்க, அவர் கஷ்டப்படும் போது நீங்கள் வரல, இப்போ ஏன் வரீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம், ஒரு சண்டைகள் மாதிரி இருந்துச்சு. நீங்கள் அதை பார்த்தீங்களா சார்? ஆமாம், நான் அங்கே தான் இருந்தேன். எனக்கு ஆக்சுவலாக கிளாரிட்டியாக எனக்கு அந்த டீட்டெயில் புரியல. பட் என்னென்னா, அவர் கூட ஒரு 6 மாதம் ட்ராவல் பண்ண ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க தான் எல்லாமே பார்த்துக்கிட்டதா சொன்னாங்க. நான் சீரியஸாக நான் அபிநய் வந்து அவரோட உயிரோடு இருக்க வரைக்கும் நான் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இறந்ததுக்கப்புறம் தான் நான் அவர் போய் பார்த்தேன். ஆனால் அந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, பர்டிகுலராக ஒருத்தவங்க வந்து நான் இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டேங்க, இப்போ வந்து அவங்க சவுண்டு கொடுக்குறாங்க, அவங்க பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க வந்துட்டு நான் தான் பார்த்துக்கிட்டேன்ற மாதிரி சொன்னாங்க. 2-3 விஷயம் நான் கேள்விப்பட்டேன். நான் ஹிடனாக கேள்விப்பட்ட விஷயத்த சொல்கிறேன். அவர்கிட்ட ஒரு வாட்ச் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க, ஒரு 2 lakhs 3 lakhs வாட்ச். அவர்கிட்ட ஏதோ கார் இருக்குது, அதுக்காக சண்டை போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வந்தது, என்னடா வாழ்க்கை, ஒருத்தன் செத்து கிடக்குறான், அங்கே அவனை தூக்குறதுக்கு ஆள் இல்லை, அந்த மாலையில் வந்து பூச்சி இருக்குது, அதை விரட்ட ஆள் இல்லை, அந்த விளக்கு அணைய ஆள் இல்லை. எனக்கு உண்மையிலேங்க நான் என்ன சொல்கிறதுனே தெரில. இறந்துட்டாருங்க, அந்த இடத்துல வந்து தே ஆர் ஜஸ்ட் மேக்கிங் சம் நாய்ஸஸ். நான் போய் சொன்னேன், இங்கே பாருங்கள், எனக்கு என்னென்னலாம் தெரியல, பட் இன்னொரு 1/2 மணி நேரத்துலேயே 10 நிமிஷம் எடுத்துருவீங்க, அது வரைக்கும் அந்த மனுஷனை நிம்மதியாக விடுங்க அப்படின்னு. இல்லை உங்களுக்கு தெரியாது, இவங்க வந்து இப்போ வந்து ட்ராமா ப்ளே பண்ணுறாங்க அப்படி இப்படின்னாங்க. நமக்கு ஃப்ரேம் அடுத்த நாள் வச்சுருந்துருக்கலாம், இல்லை அந்த பேச்சுவார்த்தையை. ஆமாங்க, இது என்ன ஃப்ரேம்னே தெரியல. பட் ரியாலிட்டி என்னென்னா, உள்ளே யாருமே இல்லைங்க. ஒரு 10 பேர் இருந்தாங்க, அவங்களாம் வெளியே இந்த சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பாடி தனியாக. இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரேம் வந்து எங்கே பார்த்தேன்னா, ஆக்டர் ஆரியண்ணா இருக்கார் இல்லையா, ஆரியண்ணா வந்து எனக்கு அவர் குரு ஆக்சுவலாக. அவர் வந்து நான் வந்து இந்த ஜல்லிக்கட்டில் அந்த டைம் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக நான் கொஞ்சம் மூவ் பண்ணுறப்ப திண்டுக்கல்லில் வந்து ஒரு ஜல்லிக்கட்டுக்காக நான் போயிருந்தேங்க. அங்கே போயிருக்கப்ப திடீர்னு வந்து இந்த மாதிரி நியூஸ் பார்க்குறேன், வாட்ஸ்அப்பில் வந்து ஆரியண்ணா அம்மா தவறிட்டாங்கன்னா உடனே அவர் கால் பண்ணுறேன், அண்ணா என்னண்ணா, ஆமாடா வந்துட்டாங்க, பட் நான் ஷூட்டில் இருக்கேன்டா அப்படின்றாரு. நான் என்ன சொல்கிறீங்க, அம்மா இறந்துட்டாங்க? ஆமாடா, பட் ஆனால் நைட் ஷூட்டு, லாஸ்ட் டே ஷூட், நான் இன்றைக்கி நான் பண்ணலைன்னா பெரிய லாஸ் ஆகிடும்டா எல்லாருக்கும் அப்படின்னு. சரி, இப்போ நீ எங்கே இருக்கேன்னு கேட்டேன். நான் மாதிரி திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கேன், நீ வீட்டுக்கு போக முடியுமா அண்ணா? நீங்கள் என்னென்னா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லாட்டா நான் போனான்னு சொல்லிட்டு நான் நேரடியாக அவர் வீட்டுக்கு போயிட்டேன், அவங்க ஆரியனோட அம்மா வீட்டுக்கு. அவங்க பாடி இறந்துருக்கு. ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரின்றதுக்காக வந்துட்டு அந்த இவங்க கூட வந்து இறந்தவங்க பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்களான்னு தெரில, எல்லாம் வராங்க போகிறாங்க. நைட் ஆகிட்டே இருக்குது. எனக்கு பார்த்தா ஆள் ஓவராலாக குறைஞ்சிட்டே இருக்காங்க. ஆரியண்ணா வந்து அடுத்த நாள் தான் வருவார். நான் மதுரையிலேருந்து போயிருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறது, போகிறதா என்னன்னு பார்த்தா உண்மையிலே சொல்கிறேங்க,
அம்மா தன் அம்மா இறந்துருக்கப்போ கூட ஒரு தயாரிப்பாளர் கஷ்டப்படக்கூடாதுன்னு இவர் ஷூட்டில் இருக்கார். ஒரு அண்ணா வந்து ஷூட்டில் இருக்கார். அந்த இடத்துல வந்து யாருமே இல்லை. எண்ணி பார்த்தா ஒரு 7 பேர் 8 பேர் தான் இருக்காங்க. அவங்களும் அங்கே போகிறாங்க இங்கே வராங்க. சிவராத்திரி அன்னைக்கு எனக்கு ஒரு பக்கம் என்ன பண்ணுறது மனக்குழப்பம். ஆனால் ஒன்று டிசைட் பண்ணிட்டேன், என்னாலும் நம்ம கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹோல் நைட் நான் அங்கே அவங்க கூட தான் இருந்தேன், அம்மா கூட தான் இருந்தேன். அடுத்த நாள் காலையில் 2 பேர் 4 பேர் 6 பேர் 8 பேர் நாங்கள் சாயங்காலம் வந்து அங்கே க்ரௌடாச்சு. பட் அந்த ஹோல் நைட் அவங்க கூட இருந்த ஒரு நிமிஷங்கள் வந்து அன்றைக்கே என் மனசில் அதே தான் ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக சூழ்நிலைனால வர முடியல. பட் பக்கத்தில் இருக்கவங்களாம் எங்கே போகிறாங்க? ஒரு பழனி மாதிரி ஏரியாவில் பக்கத்து வீட்டில் ஏற்ற வீட்டில் சொந்தக்காரவங்க பந்தக்காரவங்க ஏன் இல்லை அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப அன்னைக்கு ஒரு கேள்வி வந்தது. அதுக்கப்புறம் பறவை முனியம்மா பாட்டி அதே மாதிரி அவங்கள கடைசி, ஆனால் அவங்க கடைசி காலத்தை நான் பார்த்துட்டேன், எனக்கு பேரனாலாம் பார்த்தாங்க. பட் அவங்க தவறுனப்போ கோவிட். ஆக்சுவலாக நைட்டு 2 மணிக்கு கால் வந்தது. நான் பயந்துகிட்டே தான் ஃபோன் எடுத்தேன். நினச்ச மாதிரி அவங்க தவறிட்டாங்க. அது வந்து கெஃப்யூ வெளியே போக முடியாது. நான் வண்டி எடுத்துகிட்டு 2 மணிக்கு போகிறேன், போலீஸ்லாம் நிப்பாட்டுறாங்க. அதையும் மீறி நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அழுதுட்டு நான் அந்த இடத்துக்கு போகிறேன். பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌட்ஸு. அதுவாது கெஃப்யூ கவர்மெண்ட்டோட சூழ்நிலை வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் பார்க்குறப்போ சம்மந்தமில்லாத விஷயத்துக்கு நிறைய க்ரௌடு வராங்க. ஒரு மனிதன் வாழ்ந்து இறக்குறப்ப அந்த இடத்துல வரலையே, அந்த ஹியூமனிட்டி எங்கன்ற விஷயந்தான் மனசில் ஃபுல்லாக உங்களுக்கு இப்போ வரைக்கும் எனக்கு ஓடிட்டே இருக்குது. நேற்று வரைக்கும் எனக்கு ஓடிட்டே இருந்தது. ஒரு பெரிய இன்சிடென்ட் வச்சுக்கோங்களேன், எவ்வளோ க்ரௌடு வந்திருப்பாங்க. வீட்டில் நல்லதோ கெட்டதோ நல்ல க்ரௌடு வராங்க. ஏன் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க? எனக்கெல்லாம் இப்போ மனசில் அடி மனசில் என்ன பயம் ஆக்கணும்? ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், அபி சரவணன்ற கேரக்டர் வந்து ஒரு 12 படங்கள் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காரு, ஆக்டிவிட்டீஸாக இருக்காரு. சில பேருக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் தெரியுமானா எனக்கு தெரியாது, தெரியும்னு நான் நம்புகிறேன். ஆனால் நல்லா தெரிஞ்ச ஒரு நடிகருக்கே இந்த நிலமை. இப்போ அபினவ் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? அப்போ இனி வரக்கூடிய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்லாம் என்ன பண்ண போகிறாங்க? வேர் இஸ் த ஹியூமனிட்டிஸ் கோஸ்? எப்படி வாழ்கிறாங்க? அதில் முன்னாடியாவது வாழ்வியல் முறையில் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம். அப்பா அம்மா சித்தப்பா சித்தி மாமா அத்தை பெரியம்மா பெரியப்பான்னு ஒரு க்ரௌடடாக இருந்தோம். இப்போ சென்னையிலலாம் நான் நிறையா பேர் பார்க்குறேன், தேர் இண்டிவிஜுவல். எனக்கு யாரும் வேணாம், கல்யாணம் பண்ணல, செப்பரேட் ஆகிட்டேன், தனியாக இருக்கேன், ஐ எம் ஹாப்பி, குழந்தை இல்லையா ஹாப்பி, இப்படி வாழ்கிறாங்களே. இவங்களோட வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஆக்சுவலாக அது எனக்கு மிகப்பெரிய குழப்பம். பட் இட்ஸ் எ பிக் கொஸ்டின் மார்க். கண்டிப்பாக இது எங்கே போய் முடிய போகுது, ஒவ்வொருத்தரோட முடிவும் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரில. இறப்பு அப்படின்றது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வரப்போகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாலும், அபிநய் அவர்கள் வந்து அந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போதே நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்தோம். என்னடா அவர் இப்படி ஆகிட்டாரே அப்படின்ற ஒரு கஷ்டம் வந்து எல்லாருக்குமே இருந்தது. ஏன்னா ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒருத்தர், இவர் பயங்கரமாக வரப்போகிறாரு, ஒரு பெரிய ஸ்டாராக போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து அவருக்கு கூட வந்து இப்போ பாலா அவங்கள பார்க்க முடிஞ்சது. நிறைய பேர் வந்து கொஞ்சம் பேர் வந்து நடிகர் சங்கத்துலேருந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றதையும் பார்க்க முடிஞ்சது. பட் நீங்கள் நினைக்கிறீங்களா இன்னும் ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு சப்போர்ட் வந்து அவருக்கு கிடைச்சிருந்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, 100% எனக்கு வந்து நானும் நடிகர் சங்க மெம்பர் தான். முத்து அண்ணா இருக்கார். அவர் வந்து நடிகர் சங்கத்தில் இந்த மாலை வந்திருக்கு, நடிகர் சங்கம் ஹெல்ப் பண்ணாங்க, நடிகர் சங்கம் ஹெல்ப் பண்ணாங்க, நடிகர் சங்கம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். எனக்கு உண்மையிலே ஒரு சக மனிதன் எனக்குள்ள ஒரே கேள்வி தான் இருந்தது. நடிகர் சங்கத்துலேருந்து வந்தாங்க, சரி நடிகர் சங்கத்துலேருந்து ஒரு நடிகருக்கு யார் வந்தாங்க? இப்போது ஒன்றும் இல்லை, நான் ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் தம். எனக்குள்ளே ஒரு சின்ன கேள்வி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, கௌரி கிஷான் வந்து சமீபத்தில் வந்து அவங்களோட பாடி ஷேமிங்கான ஒரு விஷயம் வந்து எல்லோரும் கண்டனங்கள் தெரிவித்தாங்க. நான் பார்த்தேன், சமூக வலைதளங்களில் சம்பவிச்சாங்க, பேசினாங்க. ரொம்ப சந்தோஷம். சக மனிதனுக்கு சக நடிகைக்கு ஒரு விருப்ப பண்ணுறாங்க. அதே ஆஃப்டர் டெத், சம்மன் இஸ் டெத், வாட் எவர் த ரீசன் இஸ் பிகைன் தட், எனக்கு அதெல்லாம் இல்லை. ஏன் வரல, ஏன் அங்கே ஆள் இல்லை? எனக்கு திரும்ப ஆதங்கமாக இருக்கிற விஷயம் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கனால நம்ம போயிட்டோமான்லாம் அது கிடையாது. ஆக்சுவலாக கிடையாது. உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீல், ஒருத்தர் தவறிட்டார், நியூஸில் வருது, எல்லாம் வருது, தெரியுது. தெரியாத ஒரு ஆள்னா கூட பரவாயில்ல, தெரியுது இறந்துட்டாங்க. எனக்கு இது பயங்கர கேள்வியாகவே இருக்குது. எனக்கு அதோட பாலா மேலே பர்சனலாகவே ஒரு கோவம்னா அது வந்து அன்பு கலந்த ஒரு கோவம். என்னென்னா, பாலா நீ வந்து ஒரு லைவாக கூட போட்டிருக்கலாம், வணக்கம் நான் கேபி பாலா பேசுகிறேங்க, இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒருத்தர் தவறிட்டார், நான் வந்திருக்கேன், நம்ம அண்ணனா தம்பியாக அவர் நம்ம நல்லா சிறப்பாக செய்யணும் வாங்க. எனக்கு பாலாவோட சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஆனால் ஆர்கே சுவிஸ் வந்து கிடையாது, காசு பண்ணணும், இல்லை நான் பார்த்துக்கிறேனே, அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறப்ப பெருமையாக இருந்தது. மீன்மேல் அவன் ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கலாம் தம்பி.
வாங்க சேர்ந்து பண்ணுவோன்னு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேன் பேஜ் இருக்குது. அவர் சொன்னால் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது இந்த ஒரு குரல் இன்னும் பெருசாக கூட நடந்திருக்கலாம். நல்லா பண்ணாப்புல. நான் கூடவே இருந்து பார்த்தேன் பாலாவை. நான் பாலாவையும் மீடியாவில் தாண்டி அன்றைக்கி தான் ரொம்ப க்ளோஸாக பார்த்து அவன்கிட்ட சொன்னேன், பாலா ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது பாலான்னு சொல்லிட்டு. நைட்டு வந்து நான் ஈவினிங் ஒரு 7 மணிக்கு அவன்கிட்ட நம்பர் வாங்கி, ஆல்ரெடி நம்பர் இருக்குது, நான் ஹாய் பாலான்னு போட்டிருந்தேன். ஹாய் பிரதர் நைட்டு 1 மணிக்கு போட்டான். அப்போ போட்டப்போ நான் திருப்பி ரிப்ளை பண்ணேன், பாலா ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது பாலா, உன்னோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தேன், நேரில் பார்த்தேன், உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, இவ்வளோ தூரம் நீ இறங்கி பண்ணுவேன்றது நான் இன்றைக்கி தான் பாலா பார்த்தேன், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர்னு போட்டிருந்தான். பட் அவன் இன்னொரு வார்த்தை சொல்லியிருந்தா இன்னும் க்ரௌடு நிறையா வந்திருக்குமோ, ஒருவேளை யார் வராட்டினா கூட போய்க்கலாம். எனக்கு என்னென்னா அது என்ன சொல்லலாம், எனக்கு நான் கோவிட் டைமில் வந்து நான் கோவிட்டில் அஃபெக்ட் ஆகிட்டேன். நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருந்தேன், சீரியஸ் ஸ்டேஜ். நான் கொலைப்பண்ணானே எனக்கு தெரியாது. நான் கடைசி என்ன பண்ணேன்னா ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் திரும்பி வீட்டுக்கு வருவேனான்னு தெரியாது, நான் உங்களை தூரம் பார்க்கணுன்னு ஆசைப்படுற அளவுக்கு எனக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிலாம் இருந்தது. அந்த டைமில் நான் வந்து இந்த ஒரு சாங் கேட்பேன். நான் வீடு வரை ஒரு சாங் கேட்டுகிட்டே இருப்பேன். அது வந்து வீடு வரை வீதி வரை காடு வரையணும் கடைசி வரைக்கும் யாரோன்ற கேள்வி. நான் வந்து ஒரு அபிநய் வண்டியில் வந்து அபிநய் படுக்க வச்சுருக்காங்க, அதுக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன். பாலா அங்கிட்டு இருக்கிறாப்புல, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் உள்ளே இருக்கும். நான் முன்னாடி ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன், நான் எடுத்து அந்த ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. 3 பேர் போகிறாங்க. அந்த 3 பேர்த்தில் 2 பேர் ரொம்ப அடிக்கிறவங்க. இப்படி பார்க்குறேன், இப்படி திரும்பி இந்த பக்கம் பார்க்குறேன். அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் வந்து பைக்கில் வராரு. மாறன் ஒருத்தர், ஆர்ட் ஃபிலிம் மேக்கர் மணிமாறன் அண்ணா, அவர் மட்டும்தாங்க அங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் கூடவே நடந்து வந்தார். அவரும் ஒரு கேமராமேன் சங்கர். நான் பார்த்துட்டே வரேன். நான் இப்படி தான் உட்காந்துருக்கேன், அவர் பாடி முன்னாடி இப்படி உட்காந்துருக்கேன், பாலா கீழே உட்காந்துருக்கான், அவர் கூட 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த 2 பேர், ஒருத்தர் 2 பேர் பைக்கில், முன்னாடி 2 பேர், 10 பேர் கூட இல்லாத ஒரு முத்துப்பச்சியை நான் முன்னாடி பைக்கில் போயிட்டு இருந்தார். அவர் பைக்கில் போயிட்டு இருந்தார். ஆம்புலன்ஸ் நடந்து போனவங்கள சொல்கிறேன். அதெல்லாம் பார்க்குறப்போ உண்மையிலே மனசுக்கு ரொம்ப ரொம்ப இறுக்கமான சூழ்நிலை ஆகிடுச்சு. ஆக்சுவலாக என்னடா இது, எங்கே இருக்கானுங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை நான் ஏன் சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்கோங்க. அபிநயோட இந்த இறப்பு வீடியோவை பாருங்கள், லட்சக்கணக்கு வியூஸ், 2 லட்சம் வியூஸ், 3 லட்சம் வியூஸ், 20,000 வியூ, 25,000 வியூ, 10,000 வியூ, 5,000 வியூ. வேர் இஸ் அ ஹியூமன்? நீங்கள் ஆன் தி வேல போகிறப்ப நான் பார்க்குறேன், வீடியோ எடுக்கிறாங்க எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க. நான் அப்படியே பார்த்துட்டே போகிறேன், எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க. வாட் யூ கோனா டூ திஸ் வித் த வீடியோ? ஆக்சுவலி ஒரு சாவு ஊர்வலம் போகுது, பாலா வந்து உட்காந்துருக்காரு, அபிநய் இறந்துட்டாரு, அந்த ஊர்வலம் போகுது, நிறைய பேர் மொபைல் அந்த மொபைல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த ஃபுட்டேஜை நீங்கள் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அந்த ஃபுட்டேஜ்னால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அதை போஸ்ட் போடுவீங்க, அதில் ஒரு 10 பேர் பார்க்குறாங்க. வாட் இஸ் தட் ரிசல்ட் ஆன் தட்? அதுக்கு ஒரு 10 நிமிஷம் நடந்து வந்திருக்கலாமே. கண்டிப்பாக அவருக்கு கடைசி மரியாதையாக இருந்திருப்போம். இல்லைங்க, நான் பார்க்குறேன், நான் பாலா வீட்டிலேருந்து சூறாட வரைக்கும் பார்க்குறேன், அவ்வளோ பேர் வந்து கேமராஸை விட்டுருங்க, அவங்க நிறைய பப்ளிக் அப்படியே வண்டியில் வாங்க. ஒருத்தர்லாம் நான் பார்க்குறேங்க, பைக் ஓட்டிட்டு அப்படியே கை எடுத்து அப்படியே மொபைல் அப்படியே எடுத்து போகிறார். பாலா உட்காந்துருக்காப்புல அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கிராஸ் பண்ணுறாரு. வாட் இஸ் தோஸ் திங்? இன்றைக்கி சமூகம் எங்கே போயிட்டுருக்கு? அந்த இன்ஸ்டன்ஸ்லாம் எடுக்கிறாங்களே, இது எங்கே போகுது? ஒரு 5 நிமிஷம் கூட நடந்து வந்திருந்தால் கூட ஒரு சின்ன அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா, இல்லைங்களா? ஸோ இப்போ எனக்கு நான் ஓப்பனாக ஒன்று சொல்லணுன்னா, இறந்த மனிதனுடைய உடம்புலையும் ஆதாயம் கிடைக்குதுன்னு அங்கே கூட்டம் கூடுறாங்க ஏதோ ஒரு வகையில். அந்த சாவை வச்சு ஒன்று வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வரதோ இல்லை இது பண்ணுறதோ அந்த மாதிரி க்ரௌடு வருது. அப்போ எந்த சாவுக்கு இல்லை, சாவு எல்லாமே ஒன்று தானே, மரணன்றது எல்லாத்துக்குமே ஒன்று தானே. அந்த மரணத்துக்கு 1000 பேர் கூடுறீங்க, 10,000 பேர் கூடுறீங்க, இந்த மரணத்துக்கு ஏன் 10 பேர் கூட வரல? பக்கத்தில் இருக்கவங்க ஏன் வரல? ஏற்றிருக்கவங்க ஏன் வரல? நம்ம நண்பர்கள் ஏன் வரல? கேள்வி வரும்ல. இப்போ நான் வந்து என் அப்பா அம்மாலாம் மதுரையில் இருக்காங்க, எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நான் எப்பயுமே சோலோ ட்ராவலர் தான், லைஃப்பை சோலோவாக ட்ராவல் பண்ணிருக்கேன். ஸோ நான் போவேன் வருவேன். ஸோ அதனால் நான் போயிட்டேங்க. இப்போ என் கூட 10 பேர் இருந்தால் 10 பேர் கூட்டு போயிருப்பேன், என் கூட 20 பேர் இருந்தால் 20 பேர் கூட்டு போயிருப்பேன், எனக்கு தெரியாது. பட் த திங் இஸ், அங்கே போனதுக்கப்புறம் தான் அந்த ரியாலிட்டியே ஃபீல் ஆச்சு எனக்கு மற்ற நிறைய இன்சிடென்ட்ஸ் நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேங்க. பட் இது என்ன ரொம்பவே அபிநயோட விஷயம் வந்து பாஜேனா மீடியா வெளிச்சம் உள்ள ஒருத்தர். டுடே த பீப்புள் பிஹைண்ட் டிவி ஷோஸ், ரியாலிட்டி ஷோஸ், அதில் என்ன நடக்குது, அதில் என்ன கத்துறாங்க, கூச்ச போடுறாங்க, வாட் இஸ் யூ கெட் பெனிஃபிட் ஆன் தேட்? அந்த ஒரு விஷயத்த பார்க்குறனால உங்களுக்கு என்னன்னு தெரியாமல் நிறையா பார்த்துட்ருக்கீங்கல்ல. திஸ் இஸ் அ லைஃப் லெசன்.
அபிநயனா உலகத்துக்கே சொன்னால் தெரிஞ்ச தமிழ் உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் செத்து போயிட்டான், கூட ஆள் இல்லைப்பா. இதாப்பா ரியாலிட்டி. இன்றைக்கி அபி சரவணன் வந்து ஏன் இங்கே உட்காந்து பேசிக்கிறார்? அபி சரவணன்னா பர்சனலாக அபிநய்க்கு தெரியாது, அபிநய் நாலேஜுக்கும் அபி சரவணன்னா யாருன்னே தெரியாது. அவர் வாழ்க்கையில் அபி சரவணனை பார்த்ததே இல்லை, அபி சரவணன் அவரை பார்த்ததில்லை. அவர் தலைமாட்டில் உட்காந்து நான் போகிறேன், ஒரு 10 அடி டிஸ்டன்ஸில் அவரை பார்த்துட்டு போகிறேன். என்னையா மனுஷா நீ செத்து போயிட்டா, உனக்கு யாரும் இல்லைன்னு ஒரு ட்ராப் கண் என் கண்ணுக்குள்ளே வருது இல்லை. அது ஏன் வந்து வைடா மனிதர்களுக்குள்ளே இல்லை, நான் என்ன பிரமப்படுறதுக்காக சொல்ல சக மனிதர்கள்கிட்ட ஏன் இந்த விஷயம் இல்லைன்றது வந்து இப்போ வரைக்கும் கேள்வியாக ஓடிட்டுருக்கு. எனக்கு அது உள்ளுக்குள்ளே டிஸ்டர்பாக இருந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ், நிறையா திங்கிங், அடுத்த ஷூட்டிங் இதெல்லாம் போனால் கூட நான் காரில் வந்தால் கூட இந்த விஷயம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. தனியாக போனானே மனுஷன், தனியாக போனானேன்னு ஓடிக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக அவர் வந்து நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கிறாரு, படங்கள் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒரு நட்பு வட்டங்கள் இருந்திருக்கும்ல. இப்போ நீங்கள் சொல்லும்போது யாருமே வரல அப்படிங்கும்போது, இப்போ அவ்வளோ பேர் இப்போ ஒரு சந்தோஷம் இல்லை எங்கேயோ ஒரு பார்ட்டி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 100 பேர் சேர்ந்துருவாங்க. அப்போலாம் டைம் இருக்கு. அதுதாங்க எனக்கு புரியல. ஒரு கல்யாணம் என்னைக்காவது யாராவது ஒருத்தவங்க சிங்கிளாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? அப்பார்ட் ஃப்ரம் திஸ் லவ் மேரேஜ் ஓடி போவாங்களா தவிர்த்து? அது கூட 2 பேர் இருக்கிறாங்க. தனியாக தான் நடந்திருக்கா? அவர் பர்த்டே பார்ட்டி தனியாக நடந்திருக்கா? இல்லைங்க. நான் வந்து இப்போ என்னென்னா நிறையா பிறப்புகள் நடக்குது, நிறைய இறப்புகள் நடக்குது, இறப்புக்கு நிறைய பேர் வராங்க. நம்ம ஏன் இப்போ இதை டிபேட் ஆகுறோம்னா ஆள் இல்லைன்றனால இதை பேசுகிறோம். இப்போ இதுக்கே ஒரு 10-50 பேர் வந்தால் நான் வந்து இப்படி சொல்ல மாட்டேன், யாருமே இல்லைங்க ரொம்ப கஷ்டமானு நான் சொல்ல போகிறதில்ல. ஏன் இல்லை? ஏன் அந்த இறப்பு வீட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க, நான் பார்த்துக்கிட்டேன் நீ பார்த்துக்கிட்டேன்னு. அப்போ ஒரு கேள்வி வருதாங்க, அவர் உயிரோடு இருந்தப்போ டீ வாங்கி கொடுக்க யாரும் இல்லை, இப்போ வந்து சண்டை போடுங்க. இது வந்து வைடாக எல்லாருக்கிட்டையுமே போகுது. அப்போ ரியாலிட்டி அது இருந்திருக்கு. அவர் அவரே இன்டர்வியூவில் பேசியிருக்காரு, எனக்கு 1 ரூபா கூட யாரும் தரலன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு இவ்வளோ தெரிஞ்சும் சரி, அவன் ஏதோ வாழ்ந்தான் போனான் இறந்துட்டான், அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் ஏன் வரலை? நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதுங்களா? அது இன்னும் பெருமையாக இருந்திருக்குமே வந்திருந்தீங்கன்னா. நான் இப்போ சமீபத்தில் ரோபோ சங்கர் அண்ணா இறந்தார், நானும் போயிருந்தேன். ரோபோ சங்கர்னா எனக்கு பர்சனலாக தெரியும். அன்றைக்கி வந்து க்ரௌடெல்லாம் நான் பார்த்தேன், அவ்வளோ க்ரௌடு வந்தாங்க, வேலையெல்லாம் விட்டுட்டு நிறைய பேர் வந்தாங்க இல்லைங்களா? அங்கே வந்த க்ரௌடு அதில் ஒரு 10% தெரியாட்டி கூட வந்திருக்கலாமே. வந்து ஒரு மனிதனுக்கு சரி யாருமே இல்லை, அதான் எல்லாருமே டிவியில் போடுறாங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, இதெல்லாம் வெளியே தெரியலன்னா எங்களுக்கு தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஐம் கொஸ்டின் டு ஆல் த ஹியூமன் பீயிங்ஸ். சென்னையில் பக்கத்தில் ஏற்ற வீட்டில் இந்த நியூஸ் பார்த்தவங்க, ஆன் தி வேல வந்தவங்க, அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி. ஏன்னா இந்த இன்டர்வியூ போகிறப்ப கண்டிப்பாக பார்க்க தானே செய்வாங்க. ஏன் உங்களுக்குள்ள அந்த ஃபீல் இல்லை? இப்போ அபிசரவனே வெளியூரில் தான் வந்திருக்க வாய்ப்பு இல்லை, நின்று 1 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிட்டு போயிருப்பாப்புல. இருக்கிறவங்க ஏன் வரல? பக்கத்து வீட்டுக்காரங்க ஏன் வரல? தெரிஞ்சவங்க ஏன் வரல? நம்ம நண்பர்கள் ஏன் வரல? இது எனக்கு கொஸ்டின் ஓட்டியிருக்கு. அப்புறம் SM மாறன் அண்ணா வந்து எனக்கு நிறைய அவரை பற்றி சொன்னார், அபிநய் பற்றி நிறைய சொன்னார். அபிநயோடைய அது இறந்ததுக்கப்புறம் ஒரு காஃபி சாப்பிட்டோம் நைட்டு போயிட்டு, அப்போ தான் அவரை பற்றி சொல்லிகிட்டே இருந்தார். இஸ் பக்கா லைக் ஜென்யூன் கேரக்டர். அபிநய் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஜென்யூன் கேரக்டர். அவ்வளோ வந்து ஹெல்பிங் டெண்டன்சி நிறையா இருந்திருக்கு அவருக்கு. பயங்கர ஹியூமர் அண்ட் சென்ஸ்லாம் இருக்குமா. அவர் ஆக்சுவலாக சொல்லிட்டு இருக்காரு, அந்த ஆட் டைமில் வந்து 7 lakhs வாங்கிட்டு இருந்தாங்க பெர் டே வந்துட்டு, ஒரு நாளைக்கு. அவ்வளோ பீக்கில் இருந்த மனுஷன். அப்போ எவ்வளோ நட்புகள் இருந்திருக்கும் அவர் ஃபோனில். ஏன் தெரிஞ்சு யாரும் இல்லை. வாட் எவர் த ரீசன் பிகன் ஐ நெவர் மைண்ட், எல்லாம் விட்டுலாம். ஏன் வரலைங்க? எனக்கு ஓடிட்டே இருக்க கேள்வி. அபிநயன்னு கேரக்டர் தெரிஞ்ச யாருமே ஏன் வரல? இப்போ ஒரு உதாரணத்துக்கு துள்ளுவதிலுமே ஒரு படம் பண்ணார், அதில் அவர் கூட நடித்த ஒருத்தர், நான் அந்த ஃபோட்டோ காட்டுறேன், அவர் பேர் சுரேஷன் நினைக்கிறேன். அவர் கூடயே நின்றுட்டு இருந்தார். துள்ளுவதிலுமே எப்போ வந்தது? அவர்கிட்ட கேட்டேன், சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், என் பையன் டான்ஸர், நான் பையனை அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவரை பார்த்த மொமெண்ட்லேருந்து கடைசி ஒரு சுடுகாட்டில் அடகு மணி ஏறிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போய் கடைசி வரைக்கும் எனக்கு பாய் சொல்லிட்டு போனார். அந்த ஒரே ஒரு மனிதர் தான் வந்து நின்னார். அந்த பாட்டை எனக்கு காமிச்சிட்டே இருந்தார். இவர் பாடின பாட்டெலாம் காமிச்சிட்டு, ஆமாம் வீடியோவில் பார்த்தோம், அவங்க அதை ப்ளே பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த அவர் டிடாவட் வாடி பக்கத்தில் வச்சு ப்ளே பண்ணிட்டு இருந்தார். அந்த ஒரு மனிதனாக இருந்தாருன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். நான் கேட்டேன், நீங்கள் பேசுவீங்களான்னு. இல்லைங்க நான் பேசுகிறதில்ல, ரொம்ப நாளாக டச் இல்லை, ஆனால் வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு பொண்ணு ஒருத்தவங்க நின்னாங்க, அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் யார் அப்படின்னு கேட்டேன். இவர் ஃப்ரெண்டோட தங்கச்சியா? அப்போ சொன்னேன், உங்கள் ஃப்ரெண்டு வரலையா? இல்லை அவர் வரல, அவர் ரீச் பண்ண முடியல, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, ஆனால் தங்கச்சி வந்துருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு 6-7 பேர் இருந்தாங்க.
சார் நீங்கள் அபிநயா அவர்களை வந்து அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போதும் போய் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க. அது வந்து பர்சனலாக அவருக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் தரதை தாண்டி எமோஷ்னலாக நீங்கள் எந்த மாதிரி சப்போர்ட் தரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க சார் அவருக்கு? இல்லை, அது நாங்கள் இருக்கோம் ப்ரோன்ற ஒரு வார்த்தை தான், வேறு என்ன இருக்குது. நான் அவரை சந்திச்சிருந்தேன்னா கண்டிப்பாக அதை நான் சொல்லியிருப்பேன். நம்ம இருக்கிறோம் ப்ரோ அப்படின்ற வார்த்தை தான் சொல்லியிருந்துருக்கணும். நான் அந்த அவர் தலையில் முன்னாடி உட்காந்து வரப்போ நான் நிறையா அவர்கிட்ட மன்னிப்பு தான் கேட்டுக்கிட்டேன். நான் ஒரு வேளை வந்து உங்களை பார்த்துருந்துக்கலாமா, மன்னிச்சுக்கோங்க வர முடியல அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இவ்வளோ ஃபீல் ரியாக்ட் ஆகிட்டே இருந்தது. இன்றைக்கி எவ்வளோ தான் இருந்தாலும் எமோஷனல் மட்டும்தான் வேல்யூவாக இருக்கும். டிஜிட்டலாக வர்றது, டிஜிட்டலாக நமக்கு வர்றது போயிடும், கவுண்ட்டாக இருக்கட்டும், காசாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் போயிடும். சால் டிஜிட்டல். நான் எனக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டேங்க, உண்மையிலே சொல்கிறேன். இந்த அபிநய விஷயத்தில் நான் எடுக்கிறப்போ எனக்கு ஒரு சின்ன ஹேபிட் இருக்குது. நான் எதனா டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் நான் வீட்டில் போய் இதை இப்போ பார்த்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் டெலிட் பண்ணிட்டு யோசித்தேன், என்ன இதனால கிடைக்குது. இப்போ வந்தார், எடுத்தோம், இறந்துட்டார், அவர் போயிட்டார், எத்தனை நாளைக்கு நம்ம அதை வச்சுருப்போம். ஆனால் உண்மையிலே எனக்கு இன்னும் வலி. இப்போ அவர் இறந்து 4 நாள் ஆச்சு, போயிட்டார். நீங்கள் கூப்பிட்டோன்னே வரேன், எனக்கு திருப்பி அந்த நினைவுகள் அவரை பற்றி வந்துக்கிட்டே இருக்குது. எஸ்எம் மாறன்றவர் தான் அவரை பற்றி எனக்கு நிறையா வார்த்தைகள் சொன்னார். அவர் அப்பாவுக்கு, அவங்க அம்மாவுக்கு எப்படி, அவங்க அம்மா வந்து சீஸ் லீடிங் ஆக்ட்ரஸ் தெரியுமா அவங்களுக்கு, மலையாளத்தில் பெரிய நடிகை. அவங்களுடைய அம்மா வந்துட்டு, அவங்க அப்பா வந்து ப்ரொடியூசர், அது தெரியுமா அவங்களுக்கு? தெரியாது. அவங்க அப்பா ப்ரொடியூசர். பட் அவங்க ஃபேமிலியிலேருந்து யாருமே வரலையா? தவறிட்டாங்கல்ல எல்லாம். எனக்கு கடைசி ஒரு 2 பேர் வந்து அழுதாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இவங்க யார் அப்படின்னு கேட்டேன், கூட இருந்தவங்கள்ட்ட. ரிலேட்டிவ் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வயசான ஒரு அம்மா கடைசி வந்து அந்த உள்ள தகனம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 செகண்டு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி அழுதாங்க, மராட்டியில், பஞ்சாபியில். அப்புறம் இன்னொரு பையன் வந்து ஒரு கண்ணீர் விட்டாப்புல. அந்த 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு சொந்தக்காரங்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இன்னொரு எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சித்தப்பான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எடுக்கிறப்ப காங்கரியம் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஆக்சுவலாக அவரை தூக்கி அந்த பாக்ஸ் வந்து தூக்கி கீழே வைக்கணும். அப்போ ஆக்சுவலாக நாங்களாம் போய் தூக்கலாம் போனோம், யாரும் தொட வேணாம், அவங்க மதத்துடைய ரீஜன். பட் அந்த இடத்துல வந்து அவங்க 3 பேர் மட்டும், அவங்க அண்ணன் தம்பி யாரோ ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. அவங்க தூக்கி அப்படி கீழே வச்சாங்க. ஆக்சுவலாக அவங்க கூட ஏன் நடந்து வரலன்னு எனக்கு ஒரு கேள்வியாக இருந்தது. நீ எங்கே இருந்தீங்க, எங்கே, என்ன எனக்கு புரியலைங்க. எனக்கு சீரியஸாகவே எனக்கு ஒரு திரும்ப ஒரு கேள்வி என்னென்னா, சென்னையை மாதிரியான ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் நம்ம இப்போ காலையில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், டிங் 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 ஏதோ சவுண்டு, யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னா வெளியே ஒரு சாமி நம்ம போடுவாங்க. சரி நம்ம போயிட்டு வர்றதுக்குள்ளே எதுவுமே இருக்காது. வராங்க, டக்கு 4 பேர் வராங்க, ஒரு பாக்ஸ் வைக்கிறாங்க, ஒரு ஆம்புலன்ஸ். அது ஒரு நிறைய நான் பார்த்துருக்கேன் காரில் போகிறப்ப. அந்த மாருதி வேன் மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு ஒரு 2 பேர் பைக்கில் வச்சு. வாட் இஸ் தட் ஆக்சுவலாக? இறுதி பயணம்னா என்ன? ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கடைசி போகிறப்ப 4 பேர் பார்த்து இவரா அப்படின்றது தானே. அதுக்கு கூட வேல்யூ இல்லாத ஒரு லைஃபாக போயிட்டுருக்குங்க. நீங்கள் அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்துருக்கீங்களா? அதுவும் ரெண்டல் வீட்டில் இருந்தால் சுத்தம். இது முக்கியமாக நான் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு அவங்க ஹவுஸ் ஓனர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம். தெரியுமா அந்த இஷ்யூ? தெரியுமா? பாடி அங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டு அவர் பாடியை வேறொருத்தவங்க வீட்டில் தான் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு பாலை தான் ஹெல்ப் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு தெரியல சரியா. ஆனால் அந்த பாடி இருந்த இடம் வந்து அவர் வீடு கிடையாது, அவர் வாழ்ந்த வீடு கிடையாது, வேறு வீடாக. வாட் இஸ் ஹியூமன் லைஃப்? நம்மளோட வாழ்வியல் முறை எப்படி இருந்தது? பிறப்பு இறப்பு இந்த மாதிரிலாம் எல்லாம் குடும்பம் சொந்தம்னு வந்துட்டு இருந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? அதெல்லாம் ஏன் இப்போ இல்லை? இப்போது பிரதீப் ரங்கநாதன் ஒரு படம் எடுக்கிறாரு, டியூட் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அதையெல்லாம் இந்த ஜென்ரேஷன் என்ஜாய் பண்ணுறாங்க, ஓகே. பட் மாயாண்டி குடும்பத்தின் மாதிரி எமோஷன் கொடுக்குற படங்கள்லாம் இப்போ ஏன் அதிகமாக கனெக்ட் ஆகுறது இல்லை? ஏன் வரது இல்லை? படங்கள்ன்றது என்ன வேல்யூவை சொல்கிறது தானே. ஒரு படத்தை பார்த்து சேரன் சாரோட தவம் இருந்து அதெல்லாம் அப்பாவோட வேலை. இட்லி கடப்பை சமீபத்தில் பார்த்தோம், தட்ஸ் குட், இட்ஸ் கனெக்டட். இவர் அபிநய் இறந்த அதே நாள் வந்து பைசன் படத்தினுடைய 25வது நாள் சக்ஸஸ் விழா பார்ட்டி போயிட்டு அந்த நியூஸ் எல்லாம் நான் பார்த்தேன். ஓகே, ஒரு படம் பண்ணியிருக்காங்க, 25 நாள் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு வெற்றி நிகழ்ச்சிலாம் பார்க்குறோம். ஸோ அங்கே ஒரு கூட்டம் வருது, ஏன்னா அது ஒரு வெற்றி விஷயம் கொண்டாடுறாங்க. அதே மீடியாவில் தான் இவர் இறந்த விஷயமும் போயிட்டுருக்கு. ஒரு சக கலைஞன்னு போயிட்டாங்க. எங்கேயோ யாரோ வாழ்ந்து எங்கேயோ நடந்து ஒரு இதில் நடந்துச்சு, இப்படி நடந்துச்சுன்னு சொல்கிற விஷயத்த நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். பட் இன்னைக்கு உங்கள் கூட வாழ்ந்த ஒரு மனுஷன் உங்கள் சக ஃபீல்டில் மனுஷன் செத்து கிடக்கான். அதுவும் சினிமாங்கும் போது கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே காசு இருக்கும். அதுலேருந்து ஒரு சின்ன பார்ட் கொடுக்குறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது எல்லாருக்குமே.
பட் அது ஏன் பண்ணலை? இல்லை, எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னென்னா, நடிகர் சங்கம் வந்து நிறையா பண்ணுறாங்க, தட் ஹெல்ப் அ லாட். த திங் இஸ், அது ஏன் வெளியே தெரியல வைடாக நீங்கள் இன்னும் பண்ணணும்னு நான் விருப்பப்பட்டு நான் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். பீங்க நடிகர் சங்கம் உறுப்பினர், நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் நடிகர் சங்கத்தினுடைய தலைவர்களுக்கு எல்லாருக்கும் ரெக்வஸ்ட் என்ன வைக்கிறேன்னா, இந்த திங் இஸ், இந்த மாதிரி இருக்கவங்களுடைய டேட்டா அப்புறம் எடுக்கலாம், ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நான்லாம் ரெடி, என்னை மாதிரி நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம், நம்ம போகலாம், கலெக்ட் பண்ணலாம், பெரியவங்கள்ட்ட போகலாம், பெரிய ஆக்டர்ஸ்கிட்ட போகலாம், இல்லை எப்படி நம்ம மணி கேதர் பண்ண முடியுமோ பண்ணலாம், அதை உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஒரு லிஸ்ட்டு முதல்ல ரெடி பண்ணலாம், யாருக்கெல்லாம் ரியல் நீட்லாம் நீங்களே அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தேவைன்றதை அப்ளை பண்ணுங்கள், ஒரு டிவிஷன் வச்சு கொடுக்கலாம், பண்ணலாம்ல. நீ 100 crore பாக்ஸ் போயிட்டுருக்கோம், எல்லாமே போயிட்டுருக்கோம், அதிகபட்சம் ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு சில ஆயிரங்கள் இருந்தாலே போதுங்க. உதவிகள் ஃபண்டு கொடுக்கல, எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, எனக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னு கேட்டாங்க, இல்லை அது எதுவும் ப்ராப்பராக நடக்கலைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தெர் இஸ் நோ மணி ஹெல்ப். நான் மணி ஹெல்ப்லாம் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஜஸ்டிஸ் ஒன்று எதிர்பார்த்தேன், அந்த இடத்துல கிடைக்கல. ஸோ அதுக்கு இன்னும் நம்ம ப்ராப்பராக நிறைய விஷயங்கள் பண்ணணுமான்னு எனக்கு தெரியல. ஒரு ரெகுலேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும். அபிநயை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்ல வர ஒரே விஷயம் என்னென்னா, விவேக்கோட தான் எப்படி இருந்தேன் நான் இப்படி ஆகிட்டே மாதிரி. எனக்கு அபினவ் தெரியுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தனுக்கே இப்படி நடக்குதுன்னா, நாளைக்கு தெரியாமல் இன்னும் நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி. அவங்களோட நிலைமைலாம் என்னவாக இருக்கும்ன்றது தான். இதுக்கான ஒரே சொல்யூஷன்னா, நடிகர்னா யாராக இருந்தாலும் நடிகர் சங்கம் வாங்க, டைரக்டர்னா யாராக இருந்தாலும் டைரக்டர் யூனியன் போங்க, கேமராமேனா யாராக இருந்தாலும் யூனியன் போங்க, யூனியனுக்குள்ளே வாங்க. நீங்கள் தனியாகவே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேங்க, பிரதீப் ரங்கநாதன் பிரதர் இருக்கார், 100 கோடி ரூபா சம்பாதிக்கிறாரு, எனக்கு செம்ம ஹாப்பி, 3 படத்தில் 100 அடிச்சு தூக்கி போயிட்டார். எத்தனை நடிகர் சங்க மீட்டிங் அவர் வந்து கலந்துக்கிறார்? எத்தனை நடிகர் சங்க நிகழ்வில் வந்து கலந்துக்கிறார்? பிஸி. நம்ம அவரை குறை சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் நடிகர் சங்கம் வந்து அவரை வந்து உள்ளே கொண்டு வரணும், வாங்க எல்லா சங்கத்துக்கு நிகழ்வுகளும் வாங்க. நான் நாட் ஓன்லி மென்ஷன் ஹிம், அவரோட வளர்ச்சியில் ஹாப்பியாகி நான் சொல்கிறேன். ஸோ நம்ம நடிகர்கள்னு யாரெல்லாம் டாப்பாக பார்க்குறோமோ அவங்களெல்லாம் சங்கத்துக்குள்ளே வர வைக்கணும். புரியுதுங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வர 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 ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் வருவாங்க. ஓ, எல்லா பெரியவங்களும் இருக்காங்க, அப்போ சின்ன ஆட்களும் உள்ளே வருன்றப்போ அது ஒரு பெரிய விஷயமாகவும் அப்போ நம்ம கிவ் அண்ட் டேக் கொடுத்து எல்லா விஷயத்தையும் பண்ணலாம். முதல்ல வந்து செல்ஃப் இண்டிவிஜுவல் ஜாயின் டு யூனியன், அவங்களோட ரெப்யூட்டடுக்குள்ளே யூனியனில் ஜாயின் பண்ணிட்டா அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா ஹெல்ப் கிடைக்கும். ரெண்டாவது யூனியன்லேயும் அதுக்கான விஷயம். இப்போ நான் சொன்னேன்ல, நானும் யூனியன் மெம்பர் தான். ஸோ எனக்கு ஒரு விஷயம் நடந்தது, எனக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கல, ஏன்னா ஐ எம் நாட் இன் த ரைட் பாத். இப்போ உங்கள் கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் கிட்ட, இல்லை இதுக்கப்புறம் வந்து சினிமாக்குள்ளே வர்றவங்க கிட்ட, நீங்கள் தனித்தனியாக இருக்கிறதுனால தான் இந்த லோன்லினஸ், டிப்ரெஷன் எல்லாமே இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு கம்யூனிட்டியாக இந்த யூனியன்றதுல எதுலையாவது ஒன்றில் நம்ம இன்வால்வ் பண்ணிக்கணும் அப்படின்றதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? எனக்கு தெரிஞ்ச ஒட்டுமொத்த இன்டர்வியூவில் இது ரொம்ப நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்குது. த திங் இஸ், ஃபஸ்ட்டு வந்து மனசு விட்டு பேசணும். அதில் பேசுகிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க மேடம். பிரச்சனை என்னென்னா த லாயல்ட்டி, ட்ரஸ்ட். நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணேன்னா அது உங்களை விட்டு போகாதுன்ற ஒரு ட்ரஸ்ட்டு எனக்கு முதல்ல உள்ளே வந்தால் தான் என்னால் ஷேர் பண்ணவே முடியும். அது இப்போ எத்தனை பேர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்களேன். பட் இப்போ நம்ம இடம் மாறி வரப்போ இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குதுல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் அந்த பாண்டு மிஸ் ஆகுதுன்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு, உங்களுக்கு அது இருந்திருக்கா? இருக்குது சார், கண்டிப்பாக. இப்போ நம்ம கூட வேலை பார்ப்போம், இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தோம்ல, அதில் எத்தனை பேர் நம்ம கனெக்டாக இருக்கும்? இப்போ நம்ம ஒரு காலேஜ் படித்தோம், அதில் எத்தனை பேரோட கனெக்டாக இருக்கும்? அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எங்கே மிஸ் ஆகுதுன்னு நீங்கள் எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுதான் காரணம். பட் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறதுல நம்ம மூவ் ஆகும்போது அது அப்படியே பிரேக் ஆகிடுது, இல்லை டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் நம்ம தேடுறோம்ல, எப்போ தேடுறோம்? ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது. அதுதான் நம்ம பிரச்சனை. நல்ல நேரத்தில் நீங்கள் தேடிருந்தீங்கன்னா கஷ்டத்தில் அவங்க கூட இருந்திருப்பாங்க, அவங்களோட நம்ம ட்ராவல் டுகெதராகவே இருந்திருப்போம். இப்போ பாருங்க, 24 மணி நேரம் நம்ம யார்ட்டையும் பழகிட்டு இருக்க முடியாது, பேசிகிட்டு இருக்க முடியாது. பட் சம்பவம் எப்போயாவது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் அதெல்லாம் நம்ம ரீயூனியன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா டிப்ரெஷனுக்கு வேலையே கிடையாதுங்க. 100% உண்மை தானே? சில பழைய நினைவுகள்லாம் நம்ம அசை போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூலில் எப்படி இருந்தோம், காலேஜ் எப்படி இருந்தோம், ஒர்க்கில் எங்கே இருந்தோம், இங்கே எப்படி இருந்தோன்ற விஷயத்தை நம்ம அப்பப்போ ஒரு சின்ன அனலைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். டிப்ரெஷனுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபஸ்ட்டு பேசணும், பேசுறதுக்கு நம்பிக்கையான ஆள் வேணும். இந்த நம்பிக்கையான ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, எதிர்பார்ப்பு இல்லாத நட்பு. இது எங்கே வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஸ்கூலில் சைல்ட்ஹுட்லேருந்து ட்ராவல் பண்ணி நம்ம ஏரியா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க வந்து
நமக்கு இந்த வேர்ல்டோட என்ன சொல்லுவாங்க அந்த மெச்சூரிட்டி தெரியாதப்ப இருந்த நட்புல இருந்த விஷயங்கள்லாம் ஜாலியாக இருந்திருக்கும். பைடா நான் வந்து எல்லாருக்குமே சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னா ஹாவ் டு பி ஓப்பன் வித் பாசிட்டிவ் தாட்ஸ். அதான் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா அவங்கவுங்க லைஃப்பில் அவங்கவுங்க பிஸியாக இருக்காங்க, டைம் இல்லை, அவங்கவுங்க லைஃப்பை பார்க்குறதுக்கே சரியாக இருக்குது. அது வந்து கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஏன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே அந்த விஷயங்கள். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சுங்க. எனக்கு கிடச்சிச்சு. இப்போ உங்கள் இன்டர்வியூக்கு வந்து நான் தெளிவாயிட்டேன். என்ன தெளிவானேன்னு சொல்லுங்கள். வாழ்கிற வாழ்க்கையிலே பிரச்சனை வரப்போ கூட இல்லாத ஆட்கள் எப்படி இறந்ததுக்கப்புறம் வருவாங்க? எனக்கு நான் கிளாரிட்டேன். உங்கள்கிட்ட பேசி இன்டர்வியூ வந்து நான் தெளிவாயிட்டேன். இந்த கொஸ்டின் எனக்கு நல்ல கிளாரிட்டி ஆகிடுச்சு. எஸ், எவ்ரிபடி ஹேவ் அ ப்ராப்ளம். அதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் ரியலாக ஹியூமனாக வாழ்கிறப்ப எனக்கு சொல்ல ஆள் இல்லாதப்போ நான் செத்ததுக்கப்புறம் யார் வந்தா என்ன வராட்டி என்ன. வெரி தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஈவென்ட். நீங்கள் எனக்கு ஓப்பன் பண்ணி விட்டீங்க ஒரு விஷயத்த. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய அந்த ஒரு ஹார்ட்டுக்காக, உங்களுடைய அந்த ஒரு மனிதநேயத்துக்காக தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஆக்டராக மட்டும் இல்லை, ஒரு நல்ல மனுஷனாகவும் உங்களை சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிங்க. உங்களோட இன்டர்வியூக்கு நன்றி.